அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸுக்கு ரீசனிங் வந்து இந்த வாட்டி இருக்குது. ஸோ ரீசனிங்கை பொறுத்த மட்டும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேட்டர்னா 40 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்லேருந்தே கேட்பாங்க. ஸோ ரீசனிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான பாட்டு. பட் ஆனால் அதை நம்ம வந்து ஈஸியாகவும் நினச்சிடக்கூடாது, நினச்சி அதை வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. அதனால் நம்ம ரீசனிங் வந்து ப்ராக்டிஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அது ஈஸியான பாட்டாக மாறும். அந்த 40 கொஸ்டினை நீங்கள் அப்படியே கைப்பற்றினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி. ஸோ அதுக்காக நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங்க்குன்னு ஒரு புக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. பட் ஆனால் நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால இது ஒரு நல்ல புக்கு. ஸோ இது ரெடி பண்ணுறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் சுகை சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டரோடைய கொஸ்டின்ஸும் சரி, அப்புறம் ரீசனிங்கோடைய அதுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே அவருடைய கைடன்ஸில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 மெயின்ஸில் சுகை சாரோடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இந்த புக்கை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் ஆகும் உங்களுடைய ஒரிஜினல் எக்ஸாமில். ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த புக்கை மட்டும் சேல்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதான் அந்த புக்கோட பிடிஎஃப். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் என்ன சிலபஸ் இருக்கோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 27 டாபிக் வந்து கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு ரீசனிங்கை பொறுத்த மட்டும் 27 டாபிக் இருக்குது. அந்த 27 டாப்பிக்குமே இதில் கவர் ஆயிரும். அப்படியே ஆர்டராக ஒவ்வொரு டாப்பிக்குமே கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனலாஜினா அதை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்னங்கிறது, அப்புறம் அது சம்மந்தமான எக்ஸசைஸ் இருக்கும். அப்புறம் அந்த எக்ஸசைஸ்க்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸும் பின்னாடி இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸோடைய டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பின்னாடி வந்து வச்சுருப்பாங்க. இது மாதிரி உங்களுக்கு எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் படித்தாலே போதும். ஸோ இந்த புக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு வேறு எந்த விஷயமே தேவையில்லை. இதை நீங்கள் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, பின்னாடி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறீங்க, நீங்கள் அப்படியே ஒவ்வொரு சாப்டராக முடிச்சிடலாம். ஸோ நாள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி வளாகம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் ஆகிய 6 இடங்களில் நீங்கள் டேரெக்டாக கூட வாங்கிக்கலாம். அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற சுரேஷ் அகாடமியோடைய வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் வீட்டிலேருந்தே வாங்கிக்கலாம். ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2A எழுதக்கூடிய மெயின் ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக இந்த புக்கை ஒரு டைம் என்ன பண்ணிடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க.